எண்ணெய் கொடுத்து சிறப்பிக்கின்றார்கள். அன்னாலும் நம்முடைய குடும்பத்தாரும் எல்லா வாழ்க்கையும் பெற்று வாழ எம்பெருமானுடைய திருமொழி வணங்கி எம்பெருமான் நமக்கு அளித்த திருமுறை ஆகிய பருவத்தை கட்டி சிறப்பிக்கின்றது. ஐநாவத்தை சேர்ந்த ஜவஹர் எல்லா வளங்களையும் பெற்று வாழ எம்பெருமான் திருமொழி வணங்கி எம்பெருமான் நமக்கு அளித்த திருமுறை ஆகிய பருவத்தை கட்டி சிறப்பிக்கப்படுகிறது. இந்த விஷயத்தை இங்கே எம்பெருமான் முடித்து ஓடுகின்ற பொழுது நல்ல மனிதர்களெல்லாம் ஆவாயனா என்று சில மனிதர்களெல்லாம் சேர்த்து எம்பெருமானை கொடுக்கிற ஆதார மனிதர்களெல்லாம் படை வருகிறது ஓடுகிறதான் கடற்சாரி என்று நகைக்கிறார்கள். இப்படி அந்த நகைத்து ஒத்த வகையிலே சென்று எம்பெருமான் அந்த விஞ்சியம் என்கின்ற பகுதியை பார்ப்போம். வண்ணப்பதியில் அலங்காரம் வகைகளில் என்று சொல்லி என்ன துறையாத மகனே ரத்ன சிங்காசன மகனே வண்ணப்பதியாகிய அந்த சித்த அம்பலத்தின் அழகினை இன்னதான் என்று எவராலும் வர்ணிக்க முடியாது. நான் உனக்கு அதைவிட மேலான ஆன்மாவை சுத்தமாக்கி இந்த பூமியிலே நான் வாழ வைப்பேன். மண்ணில் உள்ளவர்கள் தாமரைய மனுவோர் சிவ சந்தரிய கண்ணில் இவர்கள் கண்காண கலியில் காட்சி வெளிநடத்தி இந்த உலகத்திலே சென்று கலியை அழிப்பதற்குரிய அனைத்து திருவிளையாடல்களையும் நடத்தி கலி பிடித்த அந்த ஈசர்களெல்லாம் அதை கண்டு உழைத்து என்னதையான அந்த ஈசர்களெல்லாம் வேண்டி நான் மாற வைப்பேன். மகனே, நீ தவம் இருக்கக்கூடிய இடத்திற்கு இப்பொழுது சென்றால் அந்த இடத்திலே உன்னுடைய கையை திருக்கி பின்னால் கட்டி வகை செய்து உன்னை அடிப்பான். அது மட்டுமல்லாது வைப்பான் 3.25 மாதம் உன்னை இங்கே விலகிலே சிறையில் வைப்பான். அந்த 3.25 மாதங்கள் முடியும் முன்பாகவே அவன் உன்னை விடுவித்து விடுவான். ஆனால் அவன் பெரிய குற்றத்தை ஏற்பதற்காக அந்த 3.25 மாதம் முடிவதற்கு முன்பாக இருந்து வந்துவிடாதே. இந்த புத்தகத்தின் இந்தியிலே உரைத்தபடி அந்த 3.25 மாதங்களையும் கழித்துதான் நீ வேண்டும். அன்பாய் உன்னை மனுவை அழைத்து அழைப்பது போல் வசைகள் சொல்லி உன்னை அடிப்பான். உன்னை மனிதன் என்று நினைத்து அந்த கல்வீசன் உன்னை அடிப்பான். தனுவை அடக்கி கொண்டிரு. தனு சிவன் உன்னுடைய சக்தியை நீ யார் என்ற விஷயத்தை அவன் அறியக்கூடாது. ஆகையால் உன்னுடைய தனுவை நீ அடக்கி கொண்டிரு. எந்த விதமான ஒரு புதுமைகளையும் காட்டக்கூடாது. அப்படி நீ காட்டியிருந்தால் அவர்களுக்கு வேண்டிய சிறப்புகளை தான் செய்வாய் என்று அங்கே நெஞ்சையிலே கூறி இப்படி இந்த சிறப்புகள் எல்லாம்
எல்லா சிறப்புகளும் குறிப்பிட்ட தேதியிலே நிச்சயமாக தோன்றும். அப்பொழுதுதான் நீ உன்னை அறிந்து கொள்வாய். நீதான் அனைத்து உலகத்திற்கும் பிரம்மம். அனைத்து உலகங்களுக்கும் உள்ள மக்களுக்கும் பிரம்மம் நீதான் என்பதை நீ அறிந்து கொள்வாய் என்று அந்த விஞ்சையிலே சொல்லி, நல்ல மகனே, நான் வைத்த இந்த விஞ்சையை மனதிலே வைத்துக் கொண்டு நீ நட. இந்த உலகத்திலே நீ சென்று நம்முடைய மக்கள் காணும்படியாக புழுத்து கிடப்பாய். தெரிகிறேன் இல்லையா? நீ புழுத்து கிடப்பாய். புழுத்து கிடந்து ஆணை இல்லாமல் கிழவன் வேஷத்தில் இருப்பாய். உன்னுடைய மக்கள், உன்னுடைய பிள்ளைகள் சானா சுவாமி என்று உடைப்பார்கள், தொழுவார்கள், உன்னை வணங்குவார்கள். ஆனால் நீசர்கள் எல்லாம் சானா சுவாமி சாவது என்று சொல்லி வீணாக நகைப்பார்கள். அது மட்டுமல்லாது பூமியிலே சென்று நீ அந்த சப்தமத மாணவர்களை எல்லாம் திருமணம் செய்து உலகத்திலே உள்ள இணை முறைப்படி ஒரு மனிதனை போல மக்களுக்கு காட்சி கொடுத்து கருவில் உழுதிரண்டு கண்ணால் தாங்கிறது. கருவில் உழுதிரண்டு கண்ணால் தாங்கிறது என்று சொன்னால், கண்ணால் என்று சொல்வது நாயகன், மணவாளன், தலைவன் எல்லாம் கொள்வது. இந்த நிலையிலே நீ இந்த உலகத்திலே அம்மையப்பராக இருந்து அருள்வாய்ப்பதா கருவில் உறுதல் என்ற அந்த கலைமணி ஞானமணி என்ற இருவருக்கும் கூட கலி பற்றிய காரணத்தினால் அவர்கள் மேலோகம் செல்வதாக ஆகிவிட்டது. இங்கே தங்கிவிட்டார்கள். அந்த நிலையிலிருந்து அவர்களை மாற்றி அவர்களையும் மக்களையும் நீ மேலோகத்திற்கு, வைகுண்ட லோகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பாக்கியமானவர்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாது தர்ம பூர்வ முறைப்படி இந்த மக்களெல்லாம் சாணர்களாகிய மக்கள் உன்னை மனுவோடு நினைத்து விருந்து கலைப்பார்கள். அந்த விருந்துகளை எல்லாம் நீ சென்று ஏற்று நல்ல திருவாழி பட்டு வாகனத்திலே நடந்து இந்த வைகுண்ட மாமணியானவர் பெற இருக்கக்கூடிய அந்த சிறப்புகளை எல்லாம், அதாவது அந்த விண்ணையை பெற்று பூலோகத்துக்கு வந்த பிறகு என்னென்ன சிறப்புகள் எல்லாம் உண்டோ அத்தனை பௌஷங்களையும் நீ அனுபவிக்கலாம். உனக்கு உண்டு. வண்ண மகனே, வாரமெல்லாம் கண்டு நீ வழங்காமலே போகிறது. போற நீ எங்களுக்கு பொறுமையாக நின்று கொண்டு என்று எம்பெருமான் மகனை கடல் கடத்தி கரையிலே கொண்டு கண்ணனோடு உறைந்தார். இப்போ கண்ணோடு உறைந்தார்னு சொன்னால் இப்போ விஞ்சை இல்லையா? அந்த விஞ்சையானது தகப்பனும் மகனுமாக இருந்து பெறுவது போல தோன்றும் இல்லையா? தகப்பனாகிய நாராயண பரம்பொருள் மகனாகிய வைகுண்டத்திற்கு இந்த விஞ்சையை கொடுக்கின்றார். அதான் நம்ம அங்கே காண்பிப்போம். இந்த வரியிலே வரக்கூடிய மகனானவன் கடலை விட்டு வெளியே கடந்ததும் தந்தை நிலையில் இருப்பவர்கள் வெளியேதான். தந்தை நிலையிலே இருந்து விஞ்சையருடைய கண்ணவர் தந்தை நிலையிலே இருந்து விஞ்சையருடைய கண்ணரும் கோடான கோடி கண்களை உடைய தாமர கண்ணனாகிய மகாபரமும் அந்த மகனுடைய உரைந்தார். அங்கே விஞ்சையருடைய அந்த தகப்பனாகிய கண்ணனும் விஞ்சை பெற்ற வைகுண்டரும் ஒன்றாக உறைந்து விட்டார்கள். இப்படி உறைந்தால்தான் இந்த வாசகத்திற்கு விளக்கம். மகனை மன்று தனையளந்தோர் மகனை கடல் நடத்தி கரையிலே கொண்டு கண்ணருடன் உறைந்தார் இல்லையா? இப்படி அந்த பிதாவை சொல்லி அந்த வைகுண்ட பரம்பொருள் இந்த சுவாமித்துவ பதியிலே வந்து கலத்திலே வந்து சுவாமி தவம் எடுக்கின்றார். இப்போ இந்த படைகள் சுசீந்திரத்திலிருந்து இங்கே வருவதற்கு முன்பாக சாமித்துவத்திலிருந்து விஞ்சை பெற்று இப்பெருமான் பழையபடி அந்த தலத்திலே வந்து தவம் இருக்கின்றார். அப்படியே அந்த தவம் இருக்கின்ற பொழுது இரண்டு புறமும் இரண்டு முனிவர்கள் கலைமுனி ஞானமுனி இருக்க அந்த மக்களிடம் ஐயா சொல்லியிருந்தார், என்னை கைது பண்ணுவதற்காக நீசன் வெளிவானோடு வருகின்றார். இல்லையா மக்களே, நீங்கள் எல்லாம் கொஞ்சம் கடக்க நின்று அருகில் வர வேண்டாம். நான் அந்த நீசன் கொடுக்கக்கூடிய சோதனைகளை எல்லாம் வென்று திரும்பி வருவேன், வந்து நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று அந்த மக்களிடம் சொல்லுகிறார். அப்படி அந்த சொல்லுகின்ற பொழுது அந்த கௌடசாஸ்திரி என்று சொல்லக்கூடிய புரோடர் அவன் தன்னுடைய படைகளோடு குதிரையை ஏறி வந்து சுவாமி இடத்திலே ஐயா தௌபரத்த இடத்திலே வந்திருந்து அவரை கொக்கரிக்கின்றான். சூழ படையை எல்லாம் சூதானமாக நிறுத்தி சொல்லி அவரை கைது கொண்டு வருகிறார். இப்போ இந்த இடத்திலே
சிந்துக்கு உயிரான ஸ்ரீ பத்மநாதனுமே கவிழ்ந்து பதிவாசலிலே கட்டிலில் மேல் இருக்க பெருமான் அங்கே அந்த காலில் இருந்த கட்டிலில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஆடையை அவிழ்த்து விட்டு கவிழ்ந்து அதையோடு இருக்கின்றார். நிமிர்ந்த தலை அல்ல, கவிழ்ந்து. அப்போ இதுக்கு ஒரு விளக்கமானது மிக அருமையான விளக்கம். சிந்துக்குரிய ஸ்ரீ பத்மநாப சுவாமியாக இருக்கக்கூடியவர் தான் இங்கே இருக்கின்றார். அவர் கவிழ்ந்த தலையோடு உடை இறுக்கி கட்டிய நிலை இல்லாமல் அவிழ்த்து இருக்கின்றார். 8 சித்திகளிலே தன்னுடைய உடம்பை நல்ல கனமாக கட்டுவது, இன்னொன்று மிதப்பாக கட்டுவது, காற்று போல் பறப்பது, இது அனைத்தும் இறைவனுக்கு பொருள். அப்படி பொருத்தக்கூடிய அந்த இறைவன் தான் கட்டியிருக்கக்கூடிய ஆடையை இறக்கிவிட்டால் அந்த நீசனால் அவரை தூக்க முடியாது. திருச்செந்தூரில் அந்த நிலை நடந்தது. திருச்செந்தூர் தேர்தலில் பெருமான் வந்து தன்னுடைய வெயிட்டை கொடுக்கும்போது பஞ்சவாக சக்தியால் கூட அந்த தேரை நகர்த்த முடியாது. அது பிறகு அவர் அந்த தான் அந்த இறுக்கத்தை விட்ட பிறகுதான் தேர் நகர்ந்தது. அதுபோல அங்கே நாகபாசனம் கர்ணனை இங்கே நாகபாசனம் அர்ஜுனனை தாக்க வருகின்ற பொழுது எம்பெருமான் அந்த தேரை தன்னுடைய அந்த சித்தியால் மண்ணுக்குள்ளே புதைத்து வைத்தார். சாதாரணமாக போயிருந்தது தேர் மண்ணுக்குள்ளே போக வைத்தார். இதைதான் இங்கே உடை இறுக்கி கட்டிய நிலையிலே அவர் இருக்கின்ற பொழுது அவனால் தூக்க வைத்தார். இப்போ அவன் தூக்கி கொண்டு போவது இல்லையா? அதுக்காக எம்பெருமான் அந்த உடையை அவிழ்த்து விட்டு கவிழ்ந்த தலை அவருடைய கணக்கன் பார்வை கூட அந்த நீசனுக்கு கொடுக்கக்கூடாது. அவருடைய கணக்கன் பார்வை நீசனுக்கு கொடுத்து விட்டால் அவன் உயர்ந்து விடுவான் இல்லையா? அவருடைய பார்வைப்பட்டாலே அவனுக்கு உயர்வு கிடைக்கிறது. அந்த இரண்டும் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த எம்பெருமான் அந்த கவிழ்ந்த தலையோடு துணியை அவிழ்த்து போட்டு அங்கே அமர்ந்திருக்கின்றார். அப்படி அமர்ந்திருக்கின்ற பொழுது இந்த நீசனானவன் கொடுஞ்சாட்டைகளால் அடித்து அந்த மக்களை விரட்டுகின்றான். அந்த மக்கள் எல்லாம் கோபத்தினுடைய உச்சியிலே சென்று தாறு வாய்த்து இந்த படைகளை 2 வாக்கி விட வேண்டும் என்று கொக்கரித்து கொண்டு அந்த மக்கள் எல்லாம் எழுத்து நிற்கிறார்கள். அப்போ ஐயா சொல்லுவார், மக்களே, உங்களுடைய கோபங்களை அடக்கி நீங்கள் பொறுத்து இருந்தவர்களை பெரியவரை ஆகுவாங்க. இந்த படைகளை அறுப்பதற்கு என்றால் நிமிஷ நேரம் ஆகுமா? நீங்கள் வம்பு செய்வதை பார்த்து நான் அந்த குளங்களை அறுக்க வந்தேன். அன்பு குடிகொண்ட அதிக மக்கள் நீங்கள் அதெல்லாம் பொறுத்து இருந்தோம், நான் உங்களை கூலமாக இருந்தேன் என்று அந்த மக்களுக்கு பொறுமையை ஐயா உரைத்தார். அந்த மக்கள் எல்லாம் கையை கடித்து கொண்டு கோபத்தை அடக்கி அங்கே அமர்ந்திருக்கின்ற வேளையிலே ஐயாவை பாச கயிறு கொண்டு பரமன் வைகுண்டரை கட்டி இறுக்கி அவன் கீழே போட்டு தலைமுடியை பிடித்து தாறுமாறாக இழுத்து வேதனைகள் செய்தான். வெடிப்புடங்களால் அடித்தான். சாணாருக்காக இது சமந்தய சுவாமி என்று உன்னை வானா வைப்போம் என்று எம்பெருமானை என்னவெல்லாம் பேச வேண்டும் அத்தனை பேசினான். அனைத்து மக்களையும் வருத்தி ஆவரணம் தேட என்று சொன்னாய், நீ அமர்ந்தாயோ? உன்னை சுவாமி என்று சொன்னால் யாருக்கும் இருக்காதே. உன்னுடைய உடம்பில் உள்ள பனை சடங்கு இன்னும் பற்றி தெரியவில்லையே. உன்னை நாங்கள் குதிரையினுடைய காலிலை கட்டி வதைப்போம் என்று அந்த எம்பெருமானை என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அத்தனை கொடுமைகளையும் செய்தார்கள். உன்னிடத்திலே நீ இறைவன் என்று சொன்னால் எங்களை மண்ணில் வளைய பறக்கலாம் மிக மந்திரத்தான் என்று அவர்களை எம்பெருமானை ஏசி அந்த இடத்தை விட்டு அவர்கள் சுசித்திரம் நோக்கி கொண்டு செல்கின்றார்கள். அப்போ அந்த படைகளை பார்த்து ஐயா சொல்லுவார், யுகத்துக்கும் இப்பாடு இருப்பாடு, யுகத்துக்கும் இப்பாடு இருப்பாடு. இது கலைந்த ஆணவங்களிலே தோன்றிய அசுரர்களை நான் எவ்வாறு அழித்தேனோ, என்னென்ன பாடுகள் பற்றி அழித்தேனோ, அதே போலதான் இந்த யுகத்திலே தோன்றிய இந்த அசுரர்களையும் இந்த நீசர்களையும் அழிப்பேன். அந்த அசுரர்களை எரிக்காமல் நான் விடவில்லை, அதுபோல இவர்களை நான் எரிக்காமல்
விடாமல் விடமாட்டேன் என்று சொல்லி பெருமான் 3 யுகங்கள் நடந்தார். அப்போ அந்த மக்களெல்லாம் கடக்க நின்று கண்ணீர் கதறி ஏழைகளுக்காக இறங்கி எங்கள் உலகத்திலே வந்தே ஐயா, இந்த கோளை குலவீசன் உன்னை அடிக்க வந்தானே, இந்த பாவி வீசனால் நாங்கள் பட்ட எங்களுடைய துயரங்களை அறிந்து மாடு வைத்த அந்த கண்ணமாகி நீர் எங்களை காக்க வந்தீரே, இனி நாங்களெல்லாம் அழுது போவோமே என்று அந்த மக்களெல்லாம் நெஞ்சிலே தூக்கி கொண்டு அழுத அந்த சத்தமானது எம்பெருமானுடைய மனதிலே கேட்டு சொல்லியிருந்தார் என்று சான்றோர்கள் சொல்லி அழுத சத்தம் கண்ணுக்கு இறங்கும் கண்ணறையை கேட்டு சொல்லியிருந்தார். மலையாளமோ மக்கா மாமனிதன் புத்திரவே, அலையாளமோ மக்கா ஐயா திருவாடை, இந்த புவியிலே வந்து நான் இத்தனை நாள் வரைக்கும் கை பொருளுக்கு இச்சை கொண்டு கருத்திலே நினைத்து நான் கர்மம் செய்தேனாக்கால் வரமாட்டேன். தர்மமது செய்து இந்த தாரணியை விடப்பட்டால் நன்மை கடைபிடித்து நான் திரும்ப வருவேன் என்று போயிட்டேன். ஒன்றுக்கும் நீங்கள் அலையாதோ என்னுடைய உத்தம மக்களை என்று அந்த மக்களுக்கு மானசீகமாக அருளி என்றைக்கும் நான் என்னுடைய மக்களாகிய உங்களிடம் இருப்பேன், ஆளுநர் நாமெல்லாம் ஒரே நினைவாக வாழ்வே உட்காரலாம் இந்த வையகத்தை என்று சொல்லி ஒன்றுக்கும் அலைய வேண்டாம் யுகவர நாதனானை என்றைக்கும் மலையின் மீது ஏற்றிய தீபம் போலே கண்ணுக்கு பாத போலும் கண்ணுக்கு புருவம் போலும் என்றைக்கு மக்கா உங்கள் இடமிருந்து அரசாளுவேன். நான் இந்த பூமியிலே வந்து என்றைக்கு உங்களிடம் இருந்து அரசாளுவேன். சாதாரண வார்த்தை இல்லை, சாதாரண வார்த்தை இல்லை. நம்முடைய ஐயா நமது கூடவே எப்பொழுதும் இருக்கின்றார். அது அந்த வார்த்தை. என்றைக்கு மக்கா உங்கள் இடமிருந்து அரசாளுவேன். சாதாரணமானது யாருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது. ஐயாவோட பிள்ளைகளுக்கு மட்டும் அந்த பாக்கியம். ஐயா எப்பொழுதும் நம்மோட இருக்கின்றார். அதான் இந்த வாக்கியம் ஐயா நமக்கு